எண்ணெய் கலக்கிக்கிட்டு இருக்கேன்னா வேப்பெண்ணெயும் ஷாம்புவும் போட்டு கலக்கி அவரைக்காய் செடியில் குட்டி குட்டியாக கருப்பு கருப்பாக ஒரு பூச்சி வந்திருக்கு. ஸோ அது அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது, ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இருக்குது. சரி, அதுக்கு தான் வந்து இன்றைக்கி ஒரு கரைசலை போட்டுற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு கரைச்சிட்ருக்கேன். அது வந்து யூடியூப்பில் தான் பார்த்தேன். வேப்ப எண்ணெய் 5 mlனால் ஒரு பேக்கெட் ஷாம்புவும் போட்டு 1/2 லிட்டர் தண்ணியில் கலக்கி ஸ்ப்ரே பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஸ்ப்ரேயர் வந்து இங்கே தான் லோக்கல் ஷாப்பில் வாங்கினேன், 50 ருபீஸ்ன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி எந்த வாட்டர் பாட்டில்லையும் போட்டுக்கலான்னு. கொஞ்சம் லூஸாக தான் இருந்துச்சு, பட் ஓகே. அதனால் இப்போ செடிக்கு ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு தான் எடுத்துகிட்டு வந்தேன். நல்லா வந்து அதை குலுக்கிட்டு அந்த எண்ணெயும் ஷாம்புவும் போட்டால் தான் அந்த எண்ணெய் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகிருக்கு. எண்ணெய் மாதிரி தெரியாமல் ஒரு மாதிரி காப்பி கலரில் இருக்குது. சரி, அது ஸ்ப்ரே பண்ணணும். இந்த அவரைக்காயில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக நிறைய கருப்பு கலர் பூச்சி வந்திருக்கு. இந்த பூச்சி அவரைக்காய் செடியில் இல்லாமல் மற்ற செடிக்கெலாம் ரோஸு, ஜினியா, அப்புறம் முருங்கைக்கன்று அதுக்கெலாம் ஸ்ப்ரெட்டாக வர மாதிரி இருக்குது. அங்கங்கே 1 2 இருந்தால் நான் எடுத்து போட்டுருவேன். இப்படி நிறையா வந்து அவரைக்காய் செடியில் தான் பார்க்குறேன். அதனால் சரி இப்போயே ஸ்ப்ரே பண்ணி விட்ருவோம். 2 3 நாள் தொடர்ந்து பண்ணால் அது போய்டுன்னு சொல்லி அந்த சேனலில் சொன்னாங்க. ஸோ அதுதான் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு தான் மாடிக்கு எடுத்துகிட்டு வந்தேன். இதில் நான் இப்போ தான் இந்த அவரைக்காய் தான் நான் நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து இது மொச்சை காய் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு காய் வந்தால் தான் தெரியும். அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டேன். ஃபுல்லாக அந்த கொடி வந்து இந்த மரம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. நாட்டு அவரைக்காய், பூசணிக்காய், அப்புறம் இந்த பட்டை அவரைக்காய் இதெல்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு ஃபுல்லாக. அந்த மரம் ஃபுல்லாக பந்தல்லாம் போடாமல் மரத்து மேலே ஏற்றி விட்டேன்னு அதில் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. அதுக்கு தான் ஸ்ப்ரே பண்ணி விட்றேன். அந்த ஸ்ப்ரேயர் நல்லா தான் இருக்குது. 50 ருபீஸ்க்கு ஒர்த்து தான். கொஞ்சம் தூரமாக ஒரு 10 அடி வரைக்கும் ஸ்ப்ரே பண்ண முடியுது இங்கேருந்து. அதனால் அந்த பூச்சியெல்லாம் சாகட்டும்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக இன்றைக்கி அந்த வேலை தான் நடந்துச்சு. இந்த செடியில் மட்டும் இல்லாமல் அது என்ன பூச்சின்னு தெரியல. இது வரைக்கும் நானும் இவ்வளோ நாளாக தோட்டம் வச்சுருக்கேன், ஆனால் ஒரு பூச்சி வந்தது கிடையாது. இதுதான் முதல் தடவை நான் பார்க்குறேன். அந்த லெமன் ட்ரீயில் கூட குட்டி குட்டியாக ஒரு சின்னதாக ஒரு பூச்சி மாதிரி இருக்கும். அது பார்க்கும் போதே நல்லா தெரியும் அது உட்காந்துருக்குன்னு. இப்போ இந்த ரோஸ் கலர்லாம் கூட அங்கே பாருங்கள், குட்டி குட்டியாக கருப்பு கருப்பாக வெள்ளை வெள்ளையாக வந்துருக்கு. சரி, அதுதான் எல்லாருக்கும் ஒரு மருந்தை இன்றைக்கி போட்டுற வேண்டியது தான், வேப்பெண்ணெய் கரைசலை போட்டுற வேண்டியதுதான்னு சொல்லிட்டு ஒரு 3 நாள் தொடர்ந்து போடணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, 3 நாளைக்கு இன்றைக்கி ஃபஸ்ட் டே. இன்றைக்கி போட்டுட்டு நாளைக்கு எப்படி இருக்குன்னு நாளைக்கு காட்டுறேன். இந்த செடியிலலாம் இல்லை, பட் நம்ம இப்பயே போட்டு வச்சுருவோம், எவனும் வந்து உட்காராத மாதிரி. இங்கே எப்படி இவங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா ஃபுல்லாக வந்து எல்லா செடியும் ஆக்குபைட் பண்ணிக்கிறானுங்க. அதனால தான் இப்பயே வந்து ஆளை காலி பண்ணிடணுன்ட்டு. ஜினியா பூ செடியில் கூட நேற்று பார்த்தா ஒரே ஒரு இலையில் ஒரு 10 பூச்சிக்கிட்ட உட்காந்துருந்தது. ஸோ எல்லா செடிக்கும் ஸ்ப்ரெட் ஆகிறாங்க போலக்குன்னு சொல்லிட்டு தான் ஸ்ப்ரே பண்ணுறது தான் இன்றைக்கி வேலையாக இருந்தது. வேறு இந்த பூச்சிக்கு வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதையும் சொல்லுங்கள். அந்த பூச்சி கருப்பு கருப்பாக குட்டி குட்டியாக இருக்குது. அந்த மாதிரி அது போகிறதுக்கு வேறு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். இந்த கரைசல் பண்ணது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்றது 3 நாளில் தெரிஞ்சிடும். அப்புறம் வந்து நம்ம வேறு ஏதாவது பண்ணணுன்னா பண்ணணும். பட் செடி வைக்கும்போதே நம்ம வேப்பம் புண்ணாக்கெல்லாம் வைக்கிறோம். அது வந்து மண்ணுக்கு கீழே எந்த வேரும் வேஸ்ட் ஆகிடக்கூடாது, அழுகி போயிடக்கூடாதுன்னு. பட்டு இது எப்படி வேலை செய்யும்னு தெரியல. இதுதான் ஃபஸ்ட் டைம். இவ்வளோ நாள் தோட்டம் இருக்குது, பூச்சி எதுவும் வரலை. இப்போ எப்படி வந்துச்சுன்னு தெரியல. வேறு யாராவது கூட்டிகிட்டு வருவாங்களா என்னன்னு தெரியல, பட்டர்ஃப்ளை அவங்கெல்லாம். அப்புறம் கத்திரிக்காயிலலாம் இப்போ தான் காய வச்சுருக்கு, மிளகாயிலையும் காய வச்சுருக்கு. எல்லாத்துக்கும் தண்ணியெல்லாம் விட்டுட்டு தான் இருக்கிறோம். டாம் செடியும் உட்காந்துட்ருக்காங்க எனக்கு துணைக்கி. என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவனுங்களுக்கும். சரி, அம்மா ஏதோ பண்ணுறாங்க, ஸ்ப்ரே எல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்காங்க. உங்களுக்கெல்லாம் வேறு ஏதாவது ஐடியா தெரிஞ்சது, இந்த பூச்சிக்கு வேறு ஏதாவது மருந்து கொடுங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் செய்கிறேன்.
சப்போட்டாவில் ஒரே ஒரு காய் மட்டும் கொஞ்சம் நல்லா பெருசாகிடுச்சு. இங்கே பாருங்கள், அந்த ரோஜா பூ எப்படி பூக்கும், அதில் கூட வந்து அந்த பூவில் வந்து லைட்டாக வந்து மடங்கின மாதிரி இருக்குது. லெமன் ட்ரீயில் மொத்த இலையுமே காலி பண்ணிட்டான், அவன் யாருன்னு தெரில. இன்றைக்கி அதுதான் வந்து போய் கண்டிப்பாக இதை செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்ப்ரே அந்த இது வாங்கிட்டு வந்து கேப் வாங்கிட்டு வந்து அதை போட்டு இன்றைக்கி அந்த வேலை தான் நடந்துட்டு இருந்தது தோட்டத்தில். எல்லா செடியும் சின்னதாக இருக்குது, ஆனால் இந்த செடியெல்லாம் ஒரு நாளைக்கு நல்லா பெருசாகி கார்டன் சூப்பராக இருக்கும். செம்பருத்தி பூலெல்லாம் எந்த இதுவும் இல்லை, பட் ப்ரிவென்ஷனுக்காக அந்த ஸ்ப்ரே பண்ணி விடுறேன். மற்ற செடியிலலாம் வந்து இருக்கிற செடிக்கு மட்டும் அட்டென்ஷன் கொடுத்துட்டு இல்லாத செடிக்கு சும்மா வந்து ஒரு ஸ்ப்ரே பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி வச்சேன். இந்த செடி இல்லாமல் டிசம்பர் பூச்செடி, சுண்டக்காய் செடி, அதெல்லாம் ஒரு வெள்ளை கலர் ஒரு பூச்சி இருந்தது, அதன் மேலேயே ஸ்ப்ரே பண்ணி விட்டேன். 3 நாள் தொடர்ந்து பண்ணி பார்ப்போம். நல்லா ஒர்க் அவுட் ஆகுச்சுன்னா இதையே கண்டினியூ பண்ணிக்கணும், இல்லைன்னா வேறு ஏதாவது போட வேண்டியது தான். இந்த கொத்தமல்லி மாதிரி வாசனை அடிக்கும் பார்த்திங்களா, அதில் கூட வந்து பூச்சி இல்லை, பட் ஒரு மாதிரி இலை கருப்பாக இருந்தது. சரி, அதுக்கும் கொஞ்சம் இந்த கஷாயத்தை போடுற மாதிரி அதுக்கும் கொஞ்சம் போட்டு விட்டாச்சு. இன்றைக்கி அதான். தேங்க்யூ.